தேர்தல் வந்தாச்சு. தேர்தலுக்கு எவ்வளவோ அடையாளங்கள் இருந்தாலும், தேர்தலுக்கு கலகலப்பூட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பு தான். ஒப்பீனியன் போல்னு முன்னாடி குடுப்பானுங்க. அதற்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு எக்ஸிட் போல்னு ஒண்ணு குடுப்பானுங்க. ஒப்பீனியன் போல்ல வந்த நம்பரும், எக்ஸிட் போல்ல வந்த நம்பருமே வேறுபட்டு இருக்கும். அதற்கு பிறகு ரியலாக வரக்கூடிய எண்ணிக்கை வந்து வேறாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில கருத்து கணிப்புகள் இப்படி இருந்தது கிடையாது. மிக துல்லியமாக தான் இருக்கும். அதாவது அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களே சொல்லும். எங்களுடைய கணிப்புகள்ல அதிகபட்சமாக 3% முன்னாலேயோ பின்னாலேயோ போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வரும். இது எல்லாமே வந்து 2014 தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2024 தேர்தல் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அப்போது வந்து கருத்து கணிப்புகள் நிறைய இந்தியா டுடே, ஆக்சிஸ், மை இந்தியா, சாணக்கியா, ஏபிசி, சி ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தலைமையிலான என்டிஏவுக்கு கிட்டத்தட்ட 400 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா நிறுவனங்களுமே முடிவுகளை சொன்னது. அதன்படி பார்த்தா எதிரில் இருந்த இந்தியா கூட்டணிக்கு 100க்கும் குறைவான இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இருந்தன. இவை ஒப்பீனியன் போல்ல மட்டும் இல்லாமல் எக்ஸிட் போல்லையும் இதே நம்பரை தான் அவர்கள் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட், ஒரிஜினல் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு 293 இடங்கள் தான் கிடைத்தன. குறிப்பாக பாஜகவுக்கு மெஜாரிட்டி கூட கிடைக்காம 240 இடங்கள் தான் கிடைத்தன. ஆனால் இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவுக்கு மட்டுமே 300க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும். பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அவர்கள் 400 இடத்தை நெருங்குவார்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் நமக்கு முடிவை கொடுத்து நம்ம காதில் பூ சுத்தி கொண்டு இருந்தார்கள். ஏன் எலெக்ஷன் கணிப்புகள் இது மாதிரி வந்து தவறுதலாக வருகிறது? இது எல்லாமே வந்து அவங்க கணக்கு போடுறதுல ஏதாவது தவறா, இல்லை மக்கள் வந்து அவங்ககிட்ட பொய் சொல்லிட்டாங்களா இப்படின்லாம் பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் கிடையாது. உண்மையில் சொல்ல போனால் மக்கள் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்களோ அவங்க பேரை தான் சொல்லுவாங்க. மக்கள் யாரும் மாற்றி சொல்வதில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வரும்? 100 இடங்கள் கூட இந்தியா கூட்டணிக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி 2 மடங்கு அதிகமாக 200 சொச்சம் இடங்களை வந்து வெல்ல முடிகிறது. 400 இடங்கள் பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய என்டிஏ வந்து 300 இடங்களை கூட பெற முடியவில்லை. இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் ஏன் வருது? இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். ஏற்கனவே இன்ட்ரோவில் நான் சொன்ன மாதிரி 2004 வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த தேர்தல் கணிப்புகள் எல்லாமே துல்லியமாக இருந்தது. உங்களுக்கே நினைவு இருக்கலாம், 96 சன் டிவி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு. அந்த கணிப்புகள்லாம் வந்து அவ்வளவு துல்லியமாக இருந்தது. ஓஆர்ஜி மார்க் போன்ற நிறுவனங்கள்லாம் அப்போ வந்து கருத்து கணிப்புகள் எடுப்பார்கள். அவ்வளவு துல்லியமாக இருக்கும். கருத்து கணிப்புகள் என்பது இந்தியாவுக்கு 1980களுக்கு பிறகு வந்த ஒரு விஷயம்தான். 1980களில் பிரிண்ட் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய அச்சு ஊடகங்கள் ரொம்ப உச்சத்துக்கு போன காலகட்டம் அது சர்க்குலேஷனில். அதே நேரத்தில் டிவி நிறுவனங்கள் வந்தன. டிவியில் வந்து செய்திகளை மக்கள் விரும்பி பார்க்க தொடங்கினார்கள். அப்போது பிரணாய் போன்றவர்களால் இந்த மாதிரியான ஒப்பீனியன் போல்ஸு, எக்ஸிட் போல்ஸு, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம், புதுமையான விஷயங்களை எல்லாம் புகுத்த ஆரம்பித்தார்கள். அவை எல்லாமே வந்து கடைசியாக தேர்தல் முடிவுகளை ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது எனும்போது, அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் இந்த ஒப்பீனியன் போல்ஸும் எக்ஸிட் போல்ஸும் முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தன. ஆனால் 2004க்கு பிறகு நிலைமை தலைகீழாகிவிட்டது. இதுக்கு என்ன காரணம்னா, கருத்து கணிப்பை ஒழுங்காக எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அவற்றுடைய செல்வாக்கை இழந்துவிட்டன. நிறைய நிறுவனங்கள் நாங்களும் ஆட்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு எடுக்கிறோம் என்கிற பேரில் அதை ஒரு பிஸ்னஸாக மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பத்தில் அரசியல் கட்சிகளிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக இந்த கட்சி இந்த தேர்தலில் ஜெயிக்கும், இவ்வளவு சதவீதம் வாக்குகளை பெறும், இவ்வளவு இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை ஆரம்பித்தவங்க இன்றைக்கி மைக்ரோ லெவலில் போயிட்டு உள்ளாட்சி தேர்தலில் கூட கருத்து கணிப்புகளை வெளியிடுகிறார்கள். இந்த கருத்து கணிப்பு எப்படி வெளியிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா, என் தொகுதியில் என் கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு கருத்து கணிப்பு வெளியிடுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு ஒரு காசை கொடுத்து அது மாதிரி வந்து அவர்கள் பொய்யான ஒரு கணிப்பை வெளியிடக்கூடிய ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி நீடிக்கிறது. உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஐடிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள். இதே ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு 2024ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் அண்ணாமலை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார், அவர் அப்படி ஜெயிக்கலைன்னா நான் இந்த தொழிலே விட்டுறேன் அப்படின்லாம் சவால் விட்டார். அண்ணாமலை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கலை, தோற்று போயிட்டார், 2வது இடத்துக்கு தான் வந்தார். அண்ணாமலை வந்து இவர் சொன்ன வாக்கு சதவீதத்தை விட மிக குறைந்த வாக்கு சதவீதம் தான் வாங்கி இருந்தார். அங்கு திமுக தான் வெற்றி பெற்றது. ஆனாலும் அவர் தொழிலை விடல, மறுபடியும் வந்து தொழிலை நடத்திட்டு இருக்கிறாரு. இம்முறை தாவேக்காவுடைய ஃபைனான்ஸோடு இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் தமிழ் டிவியில் கூட ஒரு செய்தி வந்து போட்டு இருந்தார்கள். 2004ஆம் ஆண்டு இந்தியாவில் என்டிஏ ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அப்போது 2003 டிசம்பர் வாக்கில்
சில மாநிலங்களில், ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அதிலலாம் என்டிஏ பிரமாதமான ஒரு வெற்றியை பெற்றது. வெற்றியை பெற்ற பிறகு நிறைய நியூஸ் ஏஜென்சிஸு அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலும் என்டிஏ பெருவாரியான இடங்களை வென்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகளை வெளியிட ஆரம்பித்தார்கள். அந்த கருத்து கணிப்புகளை நம்பி ஜனவரி 26ஆம் தேதி குடியரசுத் தலைவர்கிட்ட போய் வாஜ்பாய் போயிட்டு 8 மாதத்துக்கு முன்பாகவே பாராளுமன்ற தேர்தலை நடத்தி விடுங்க, இதுக்காக நாங்கள் வந்து அமைச்சரவையில் கூட்டம் போட்டு ஒரு தீர்மானத்தை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு 2 மாதங்கள் கழித்து மறுபடியும் அவர் குடியரசுத் தலைவரிடம் போய் சீக்கிரமாக தேர்தலை நடத்துங்க அப்படின்னு கேட்டப்போ, அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வந்து 6 மாதங்கள் முன்கூட்டியே வந்து தேர்தலை நடத்தினார். அந்த தேர்தலில் வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ மிகப்பெரிய வெற்றியை பெறும் தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னன. ஆனால் வந்த ரிசல்ட்டு வேறு மாதிரியாக இருந்தது. யூபிஏ ஆட்சி முதல் முறையாக வந்து அமைந்தது. என்டிஏ வந்து ஆட்சியை இழந்தது. அந்த தேர்தலில் தொடங்கி தான் கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக மாநில தேர்தல்களாக ஆனாலும் சரி, லோக்சபா தேர்தல் ஆனாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் ஆனாலும் சரி, இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு என்பது ஏதோ 20 கருத்து கணிப்பு வந்தால் அதில் 1ஓ 2ஓ பலிக்கிறதை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 18 கருத்து கணிப்பும் பல்லிழித்து தான் போய்விடுகிறதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. பிரச்சனை என்னென்னா, கருத்து கணிப்பு பலிக்குது பலிக்கலை அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். இது வந்து வெறுமனே வந்து ஒரு இண்டிகேட்டராக தான் நம்ம வந்து கருத்து கணிப்பை பார்க்க முடியும். ஒரு கருத்து கணிப்பில் இந்த கட்சிக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, இவ்வளவு வாக்கு சதவீதம், இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் முந்துகிறார் அப்படின்லாம் இவர்கள் சொல்கிறதை வந்து ஒரு இண்டிகேட்டராக தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர்த்துட்டு அவர்கள் சொல்வது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இதை ஒரு ஜோசியம் மாதிரி சொல்லலாம். ஒரு ஜோசியக்காரர் நமக்கு ஒரு 10 விஷயங்களை சொல்லுவார். அதில் 2-3 விஷயம் நடக்கும், மீதி சில விஷயங்கள் வந்து நடக்காது. ஏன் அது போய் நடக்கலைன்னு அடுத்த முறை ஜோசியரை போய் கேட்டோம்னா அதுக்கு ஏதோ சில பரிகாரத்தை சொல்லுவார். ஆனாலும் அவர் சொல்லி நடந்த 2-3 விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பார். அது மாதிரியான விஷயங்கள் தான் கருத்து கணிப்புகளும். ஆனால் இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் மக்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கின்றன. அதுதான் முக்கியமான விஷயம். பல்வேறு வகையில் அவை பாதிக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த தேர்தலின் போது எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு இல்லையா, எக்ஸிட் போல்ஸில் கிட்டத்தட்ட 350+ இடங்களை வந்து என்டிஏ கூட்டணி நிச்சயமாக வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகளை சொல்லியிருந்தார்கள் இல்லையா. அந்த கருத்து கணிப்பினால பங்குச்சந்தையில் சென்செக்ஸு ஏகத்துக்கும் உயர்ந்தது. ஆனால் உண்மையான தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அது மாதிரியான ரிசல்ட் கிடைக்கல என்றதுமே பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்தது. அதன் மூலமாக முதலீட்டாளர்களுக்கு பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு இந்த பங்குச்சந்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசிக்கிறோம். பங்குச்சந்தையுடைய ஏற்றத்தாழ்வு என்பது நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுடைய ஏற்றத்தாழ்வும் கூட தான். ஒரு எக்ஸிட் போல்னால பங்குச்சந்தை ஏறுகிறது, உண்மையான ரிசல்ட் வரும்போது அது அப்படியே வந்து படுமட்டமாக கீழே விழுகிறது. அப்படி எனும்போது இந்த ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த போல்ஸ் எல்லாம் ஏன் தவறாகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற முறையில் தான் இருக்கிறது. பொதுவாக ஒரு ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது என்னென்னா, அவர்கள் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பிட்ட சில வாக்காளர்களை ரகசியமாக பார்த்துட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, என்ன ரீசன், போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இந்த முறை யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, ஏன் மாற்றி ஓட்டு போடுறீங்க, இது மாதிரியான சில கொஷினர்ஸை ரெடி பண்ணி அவர்களிடம் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. சாம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் சில 1000 வாக்காளர்களை அவர்கள் சந்தித்து இது மாதிரி வந்து எடுக்கிறாங்க. பின்னர் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாட்டிக்ஸ் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்து பல்வேறு விதமான ப்ராபபிலிட்டி முறைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் ஒரு ஒப்பீனியன் போல் கொடுக்குறாங்க. எக்ஸிட் போலும் இதே மாதிரியான ஒரு முறையில் தான் எடுக்கப்படுகிறது. உள்ளே போய் ஓட்டு போட்டுட்டு வெளியே வரவங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இதே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிபுணர்களிடம் கொடுத்து அவர்கள் வந்து அதை ஆராய்ஞ்சி சில ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சி தான் இது மாதிரி கொடுக்குறார்கள். 1930களிலே அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்கும்போதெல்லாம் இது போல் ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்தார்கள். குறைவான சாம்பிள்ஸ் தான் அமெரிக்காவில் வந்து எப்போவுமே எடுப்பாங்க. நம்ம நாட்டு மாதிரி மிக அதிகமான லட்சக்கணக்கான பேரை சந்தித்து, ஆயிரக்கணக்கான பேரை சந்திச்சுலாம் சாம்பிள்ஸ் எடுக்கிறதில்ல. ஆனால் அங்கே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்லாம் ஓரளவுக்கு சரியாகவே வந்து கொண்டிருந்தது. நீண்ட காலத்துக்கு வந்து சரியாகவே வந்து கொண்டிருந்தது. ஆனால் சில தேர்தல்களில் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்புகளை கூட மாறுபாடு அடைந்திருக்கிறது. ஏன் வந்து நம்ம நாட்டில் இந்த ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் இவை தவறி கொண்டிருக்கின்றன? அவர்கள் இதை வியாபாரமாக பார்க்கிறார்கள், கட்சிகளிடம் காசு வாங்கி கொண்டு வெளியிடுகிறார்கள் என்பதை எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா 150 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் ஆய்வு செய்யப்படக்கூடிய அந்த மக்கள் மாதிரி தொகை, அதாவது இந்த சாம்பிள்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சாம்பிள்ஸ் வந்து ஒரு அக்யூரேட்டாக இருக்காது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா,
இந்த நாட்டில் இவ்வளவு சதவீத மக்கள் வந்து விவசாயிகளாக இருக்கிறார்கள். அதனால் இத்தனை ஆயிரம் விவசாயிகளை வந்து நாம் சந்தித்து எடுத்தோம்னா இது ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு வேறு பிரச்சனை, பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு வேறு பிரச்சனை, வடகிழக்கில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு வேறு பிரச்சனை. ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக சிந்திக்கிறான் எனும்போது இவர்கள் எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு ரிசல்ட்டை தருவதில்லை. வாக்காளர்களுடைய இந்த கேரக்டரை அனுமானிக்கிறதுல நிறைய தவறுகளை இந்த ஒப்பீனியன் போல் எடுக்கக்கூடியவர்கள் செய்து விடுகிறார்கள். இதுவும் கூட ஒப்பீனியன் போலோ அல்லது எக்ஸிட் போலோ அதோடைய துல்லியத்தை தவறுவதற்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரே பொருளாதார நிலை இருந்தாலும் கூட வரலாறு, அரசியல், சமூக காரணங்களால் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் வாக்காளர்கள் வேறுபட்ட மனநிலையில் இருக்கிறார்கள், வேறுபட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் எக்ஸிட் போலோ ஒப்பீனியன் போலோ எடுப்பதற்கான அடிப்படையான கட்டமைப்புகள் வந்து நம்மளுடைய ஊடகங்களிடம் இல்லை, இதை எடுக்கக்கூடிய நிறுவனங்களிடம் இல்லை. சில பேர் வந்து எப்படி ஒப்பீனியன் போல் கொடுக்குறாங்கன்னா அவங்க சர்வே சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதற்கு பிறகு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்குறாங்க, இதற்கு பிறகு சோஷியல் மீடியாவில் என்னவெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி குத்துமதிப்பாக ஒரு தொகையை வந்து நமக்கு வந்து சொல்கிறார்கள். இதோட பிரச்சனை என்னன்னா களத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சர்வே எடுக்கக்கூடிய இடத்துல மக்களுடைய மனோபாவம் வேறு மாதிரியாக இருக்கிறது. அந்த மனோபாவத்தை வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எடை போடுவது, ஏன் மக்கள் அது மாதிரி நினைக்கிறாங்க, ஏன் மக்கள் இந்த முறை ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் அவர்களுடைய சொந்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சார்புகளின் அடிப்படையில் சில கருத்துக்களை அதுக்குள்ளே சேர்த்து விட்டுருக்காங்க. இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா களத்துக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத சோஷியல் மீடியா கருத்துக்களையும் இந்த ஒப்பீனியன் போல எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இந்த அரசியலில் எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாது. அவர்கள் இங்கே வந்து ஓட்டு போட போகிறதும் கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களும் நம்முடைய ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல்களை நிர்ணயிக்கின்றன. அப்படின்னும் போது அந்த துல்லியத்தன்மை வந்து முற்றிலுமாக மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாற்றையும் விட முக்கியமான விஷயம், இந்தியாவில் முழுமையான சாதி மற்றும் சமூக பொருளாதார தரவுகள் கிடைப்பதில்லை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதியும் நான் இத்தனை கோடி பேர் இருக்கிறேன், இத்தனை லட்சம் பேர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அது எதுவுமே ஒரிஜினலான ஒரு நம்பர் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசியலில் சாதி, சமூகம், பொருளாதாரம், அதாவது வர்க்க வேறுபாடுகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற நிலையில் அது பற்றிய போதுமான தரவுகள் நம்மளிடம் இல்லாமல் நாம் ஏனோ தானோன்னு சாம்பிள்ஸ் எடுத்துட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிடும் போது அது தேர்தலில் வேறு மாதிரியாக பிரதிபலிக்கிறது. பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை இந்த எக்ஸிட் போல்ஸோ ஒப்பீனியன் போல்ஸோ சரியாக மதிப்பிடுவதில்லை. கிட்டத்தட்ட 50% பேர் வாக்காளர்கள் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கும்போது ஒரு 25-30% பெண்கள் மட்டும்தான் கருத்து தெரிவிக்கிறார்கள். நிறைய பேர் அவர்கள் ஒப்பீனியன் போல்களை பங்கேற்க விரும்புவதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எதையாவது எடுத்து கொடுக்கணுமேனு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 70% ஆண் வாக்காளர்களிடம் தான் இவர்கள் ஒப்பீனியன் வாங்கி நமக்கு தரவுகளாக கொடுக்கிறார்கள். இதுதான் வந்து தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 25% பெண்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் நமக்கு தெரியாது, சஸ்பென்ஸாகவே இருக்கிறது. அவர்களிடம் ஒப்பீனியன் போலும் எடுக்க முடியல, எக்ஸிட் போலும் எடுக்க முடியல. அவர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை ஓட்டு போட்டியை திறந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரிகிறது. அது எதையுமே வந்து நம்மளால இந்த போலில் வந்து கண்டுபிடிக்க முடியறது கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் இந்தியாவில் தேர்தல் வரும்போதெல்லாம் கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு ஒரு கடினமான ஒரு காலகட்டமாக இவை மாறிவிட்டன. சரியாக கணித்த கருத்து கணிப்பாளர்களுக்கு வந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் மவுசு இருக்கிறது. அதுபோல் கணிக்க முடியாத நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர்கள் நம்ம எதை சொன்னாலும் மக்களை நம்ப போகிறதில்ல, அதனால் நம்மளுக்கு டிஆர்பி ஏற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு போடுவதையே ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றி விட்டார்கள். இந்தியாவில் கருத்து கணிப்பு எடுப்பவர்கள் தங்களுடைய ஆய்வு முறைகளை வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சியாக ஷேர் பண்ணுறதுல வந்து தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன்னா அது போல் வந்து நம்ம வெளிப்படுத்தினா நம்மளை நிறைய கொஸ்டின் லாஜிக்கலாக கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய இந்த ஐடிபிஎஸ் கருத்து கணிப்பில் பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். 80 தொகுதியில் ஏடிஎம்கேக்கு டெபாசிட் போயிடும் அப்படின்னு ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு சொல்கிறார். 1-2 தொகுதிகளையாவது சொல்லுங்கள், எந்த தொகுதியில் அதிமுகவுக்கு டெபாசிட் போகணும்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. ஆனால் கருத்து கணிப்பவர் எடுத்தவரோ அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறார். ஏன்னா அவரிடம் அதை நிரூபிப்பதற்கான தரவுகள் எதுவும் கிடையாது. மண்டபத்தில் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வந்து அவர் பேசிவிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரிடம் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அவரிடம் பதில் கிடையாது. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இப்போது இந்த வகையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. கருத்து கணிப்புகள் உருப்படுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில்
அரசியல் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களையெல்லாம் இது மாதிரியான தரவுகளில் ஆய்வுகளில் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி இருக்க வேண்டும். லயோலா காலேஜ் 1980களில் அது போன்ற முயற்சிகளை செய்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் லயோலா மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகளை கிட்டத்தட்ட பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நான் லயோலாவில் படித்த மாணவன், நான் லயோலாவில் பேராசிரியராக பணிபுரிஞ்சவன் அப்படின்லாம் கடை போட்டு இன்னைக்கு கருத்து கணிப்பு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் எவனுடைய கருத்து கணிப்புமே தேர்தலில் சரியாக பொருந்துவதில்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. தேர்தல் காலங்களில் மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு இடைகளிலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னு பல்வேறு பிரச்சனைகளின் அடிப்படையில் கருத்து கணிப்புகளை எடுப்பதை இந்த நிறுவனங்கள் வாடிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். அது மாதிரியான ஒரு பிராக்டிஸை இவர்கள் செய்தால் இவர்களுக்கு ஓரளவுக்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஓரளவுக்கு துல்லியமான கருத்து கணிப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரந்துபட்ட சாம்பிள்ஸ் அவர்களுடைய தொடர்பில் இருப்பார்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். கருத்து கணிப்பு முறையை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். தேர்தல் கமிஷனே கூட எக்ஸிட் போல்ஸுக்கு ஒரு இது சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் போல்ஸ் இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் சொல்லலாம், அதற்கு பிறகு எக்ஸிட் போல்ஸை கடைசி கட்ட தேர்தல் முடிந்த பிறகு தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காகலாம் அவர்கள் ஒரு விதிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா. அதுபோல் ஒட்டுமொத்தமாகவே ஒரு நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு ஏன் தவறாகிறது, அதோடைய பர்சன்டேஜ் அனுமதிக்கப்பட்ட வரையறையிலிருந்து மிக அதிகமாக இருக்கிறது என்றால் அதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா, அவர்கள் யாருக்காவது சார்பாக இருக்கிறார்களா, யாரிடமாவது பணம் வாங்கி கொண்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறார்களா, இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் நிச்சயமாக வர வேண்டும். இந்தியாவில் இன்னமும் கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங்கை சரிப்படுத்துவதற்கு கூட ஒரு மெக்கானிசம் இல்லாத ஒரு நிலையில் கருத்து கணிப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு மெக்கானிசத்தை அவ்வளவு சுலபத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறோம். அது வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு வியாபாரிகள், கருத்து திணிப்பு வியாபாரிகள் இவர்கள் கடையை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்களும் அதுக்கு ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.